ஹலோ காய்ஸ், மை நேம் இஸ் சிவா. என் கையில் இருக்க இந்த ஒயரை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மெட்டலாக இருந்தாலும் அதை தொடாமல் கட் பண்ண முடியும். இந்த ஒயரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் மாதிரி 3 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது எப்படி தொடாமல் கட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, வாங்க வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே, இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி கண்ட்ரோல்டு மிஷின். இது வந்து வயர் இடிஎம்னு சொல்லுவாங்க. இந்த இடிஎம்முக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங். இதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலை கட் பண்ணி எடுக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் இருக்குது, அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து பேஸ்ன்னு சொல்லலாம். சிஎன்சி மிஷின்றது வந்து ஒரு ஆக்சிஸை, அதாவது இது வந்து கோஆர்டினேட் பண்ணி நமக்கு மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான், அதாவது இந்த ஒயரை வந்து மூவ் பண்ணி நமக்கு இப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்குது. இப்போ அந்த கான்செப்டை சொல்கிறேன், நல்லா கீப் அப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் கை ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ராட், இது வந்து ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல்னு கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெட்டல் ரெண்டும் கான்டாக்ட் ஆகல, பக்கம் பக்கமாக இருக்குது. இதுக்கு நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்து நடக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு மெட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரைக்குது, அதாவது எரோஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து பார்த்தீங்கன்னா அரிக்குது. அரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல மெட்டல் வந்து கரையுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட், ஒரு பெரிய சால்ட் எடுத்து நீங்கள் வாட்டரில் வச்சு நீங்கள் வந்து இப்படி உள்ளே டிசால்வ் பண்ணிங்கன்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரையும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் எப்படி வாட்டரில் வந்து கரையுதோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் அயானிக்னு வாட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை டை எலக்ட்ரிக் லிக்விட்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டருக்குள்ளார வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ராய்டு வந்து தண்ணிக்குள்ளார, அதாவது நான் அயானிக் வாட்டருக்குள்ளார இருக்குமே இப்போ அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க் நடக்குது. அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ இதுல ஒரு எலக்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டூல்னு நினச்சிக்கோங்க. இந்த டூலோட மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் மெட்டல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாப், அதாவது ஒர்க் பீஸு, அதாவது அது என்ன மெட்டலாக வேணா இருக்கலாம், எவ்வளோ ஹார்டன் மெட்டலாக இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேர் கிடையாது. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த மிஷினில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயர் இடிஎம், இன்னொன்று வந்து டைசிங்க்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வயர் இடிஎம் சொல்லலாம். ஸோ இந்த வயர் இடிஎம்க்கு வந்து நமக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சிம்பிள். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இந்த வெர்டிகலாக பிளேஸ் ஆகிருக்கிறப்போ மேலே இது வந்து அப்பர் ஆர்ம்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுனர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்மெர்ஜா, அதாவது வாட்டருக்குள்ளார வந்து முழுகி இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஒர்க் பீஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இது பக்கத்தில் வந்து போகிறப்போ வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு ஸ்பார்க் நடக்குது. அந்த ஸ்பார்க்னாலேயுமா எரோஷன் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வாட்டருக்குள்ளார தான் இது எல்லாமே சப்மெர்ஜ் ஆகி நடக்கும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இப்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 மெட்டலும் இங்கே கரையும். ஆனால் கரையிறப்ப இந்த மெட்டலும் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதாவது ஏர் மாதிரி 3 டைம்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 250 மைக்ரான் தான் இருக்கும். ஸோ அப்போ இது கட் ஆகிடுமே நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஒயர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூல், அதாவது ஒரு ரோல் ரீலில் ஃபுல்லாக கிலோமீட்டர் கணக்காக ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயர் வந்து இந்த டாப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஆம் மூலயமா வந்து இது வந்து கீழே வந்து அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்க்ராபுக்கு போயிடும். ஸோ அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இந்த எரோஷன் ஆகி இந்த மெட்டல் கரையுது பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து கண்டக்டிவிட்டியாக மாறும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஒயருக்கு நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நான் அயானிக் வாட்டர் அந்த டேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்து நமக்கு இதில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலயமா வந்து நமக்கு வாட்டரும் ரீப்ளேஸ் அந்த ஸ்பாட்டில் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்கும். ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 ஸ்பார்க் நடக்கும். இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹை ப்ரிசிஷனாக இருக்கும். ரெண்டாவது 2 மெட்டலுக்கு நடுவில் வந்து ஜாயிண்டே இல்லாதனால இது வந்து தங்சன் மாதிரி ரொம்ப ஹார்டன் மெட்டலில் கூட ஈஸியாக கட் பண்ணிட முடியும். ஆனால் இது மற்ற மிஷினில் பண்ண முடியாது. இப்போ மில்லிங் மிஷின் இருக்குன்னு வைங்க, அந்த டூல் வந்து ஹை பிச் ஸ்டீல்லையோ இல்லை தங்ஷன் கோட்டிங் பண்ண கார்பன் அண்ட் ஸ்டீல்லையோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டீலும் கீழே இருக்க ஒர்க் பீஸ் வந்து எம்எஸ்ல தான் இருக்கும். அப்போ தான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லை அதை விட கொஞ்சம், அதாவது எப்படி பார்த்தாலும் டூலை விட ஒரு லோவர் ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய மெட்டலை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். 2 சேம் ஹார்ட்னஸாக இருந்தால் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நார்மல் கிளச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடும். அதனால நம்மளால க்ரூஸு கட்ஸ் எல்லாம் நம்மளால எடுக்க முடியாமல் போயிடும்.
ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலயமா தான் நடக்கிறதுனால எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் சரி அது எலக்ட்ரிசிட்டியை மட்டும் கண்டக்ட் பண்ணால் போதும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாத பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே பண்ண முடியாது. பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வச்சா கட் ஆகாது. ஓகே, இந்த மிஷினை இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைசிங்க் பார்க்கலாம். டைசிங்க்ன்றது சேம் ப்ராசஸ், எல்லா கான்செப்டும் வேணும். ஆனால் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் கான்செப்ட் மட்டும் மாறும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரீன் சாண்ட் மோல்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம அந்த சாண்டில் அழுத்தும் போது நமக்கு வந்து ஒரு கேவிட்டி கிடைக்கும். என்ன ஷேப்பில் இருக்கோ அதே தான். ஸோ சேம் திங் அதே தான். இங்கே நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். அந்த பேட்டர்னோட கேவிட்டியை வந்து மெட்டலில் எடுக்கிறது தான் இதில் வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட். இது வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மூலயமா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பக்கமாகவும் அந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்பார்க் மூலயமா வரும். திரும்ப இது மேலே வந்துடும். அந்த வாட்டர் ஃபியூல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெரோஷனான மெட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இது மேலே போகும். இப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான ஷேப்ஸ் கிடைச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ரெண்டாவது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹார்டன் மெட்டலில் நம்மளால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸை கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மிஷினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா இதோட டாலரன்ஸ் வந்து 0 இருக்கும், இல்லை ஒரு 20 மைக்ரானுக்குள்ளார தான் இருக்கும். இதனால நம்மளால ஏர் டைட் புஷ்ஷு ஷாப்ட் எல்லாம் நம்மளால உருவாக்க முடியும். ரொம்ப ப்ரிசிஷனான கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்டன் மெட்டலை டைரெக்டாக பண்ணலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லிங் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 mm பிட் இருக்குன்னு வைங்க, அது வந்து ஒரு 20 mm வரை தான் ட்ரில் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஹை ரேஷியோ போகும்போது டோர்க் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிட்டு வந்து உடஞ்சிடும். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm கூட போகலாம். ஏன்னா இதில் வந்து மெட்டலுக்கு நடுவில் கான்டக்டிவிட்டியே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளால அதிக டிஸ்டன்ஸ்க்கு, அதாவது ரேஷியோக்கு, இப்போ 1:200 mmன்றதுல ரொம்ப ஹை ரேஷியோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்கே பண்ண முடியாது. இந்த ஒயர் EDMல மட்டும்தான் நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போ இதோட அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் டூல் செய்யறதுக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹார்டன் மெட்டலை இதை கட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். இப்போ ப்ரெஸ் டூல் எல்லாமே ஹார்டன் மெட்டலாக தான் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டைசிங் வந்து காம்ப்ளெக்ஸான ஷேப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸில், ஆர்மியில் அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, இந்த மிஷினை பற்றி என்னால் எவ்வளோ எளிமையாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வீடியோ இல்லை எந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன்.